சிம்பு படத்துல சமந்தாவா, கல்யாணி பிரியதர்ஷன் நம்ம வீட்டுக்கே வர போறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போறோம். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வடசென்னை படம் எந்த மாதிரியான ஒரு ஹிட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அப்படியே அந்த வடசென்னை பார்ட் 2க்கு வந்தால் இந்த படத்தில் சிம்பு தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸும் பரவிச்சு. ஆனால் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் விட்டாச்சு. இப்போது நம்ம சிம்பு அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த படம் தான் வடசென்னை பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரவனாலும் இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வெற்றிமாறன் அவர்களும் சிம்பு அவர்களும் இணையிற ஒரு படத்துக்கு இந்த படம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசன். அரசன் டைட்டில் வச்சுட்டாங்க. அப்போ அரசு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கான பதில் சமந்தாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனால் இதை தாண்டி சிம்பு என்னென்ன படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆகிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தக் லைஃப் அப்படின்ற படத்தோட, அதாவது ரீசெண்டாக மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் உருவான இந்த தக் லைஃப் படத்தில் சிம்பு நடித்தார். அடுத்தும் மறுபடியும் மணிரத்னம் அவர்களோட இணைய போகிறதா ஒரு டாக். ஐயோ, தக் லைஃப் மாதிரி இருக்காது, அதை விட பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் முடிவு பண்ணியிருக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து இந்த இயக்குனரோட நம்ம சிம்பு அவர்கள் இணைய போகிறதா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகிருக்க சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருப்பா. நம்ம என்னதான் எவ்வளோ சினிமா தகவல்கள் பேசினாலும் ஆனால் இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இன்னும் ஒரு 30 நாளைக்கு இதுதான் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு நம்ம ரிஷப் செட்டி அவர்கள். எஸ், காந்தாரா சாப்டர் 1 படத்தை பற்றி தான் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல்னு சொல்கிறத விட ராஜசேகர ராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் ரோலில் கலக்கியிருக்காரு நம்ம ஜெயராம் அவர்கள். ஜெயராம் ஒரு பக்கம் அசைத்திருந்தா அவருடைய மகளா ருக்மணி வசந்த் என்ன நடிப்புப்பா. சரி, இப்போ நம்ம ஜெயராம் அவர்களை பற்றி பேசுவோம். ஜெயராம் அவருடைய நண்பரான மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்களுக்கு இந்த காந்தாரா படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அவரும் படம் பார்த்துட்டு என்னப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா KGF 2 எப்படி ஒரு 1000 கோடி வசூல் சாதனை படைச்சதோ அதே மாதிரி இந்த காந்தாரா 2வும் நிச்சயமாக வந்து ஒரு 1000 கோடி வசூல் அடிக்கும். அப்படி ஒரு 1000 கோடி வசூல் சாதனையை இந்த படம் படைக்கும் போது ஒரு மலையாளம் நடிகர் 1000 கோடி படத்தில் இருக்காரு அப்படின்ற பெருமை நிச்சயமாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு மம்முட்டி அவர்கள் ஜெயராம பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜோக்லாம்பா காட்வா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உண்டவல்லி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் என்னென்னமோ சொல்கிற வேற ஒன்றும் கிடையாது. இந்த பகுதியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லெக்ஸஸ் கார் அடிபடுது. அந்த அடிப்பட்ட காருக்குள்ள யார் இருக்கா? எஸ், நம்ம விஜய் தேவரகொண்டா. ஐயோ, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு வேண்டாம். அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலும் விஜய் தேவரகொண்டா அவர்கள் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனோம்னா இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த சினிமா வட்டாரங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாயிடும். நம்ம விஜய் தேவரகொண்டா அவர்களும் ராஷ்மிகா மந்தனா அவர்களும் இது தெரிஞ்ச விஷயம், இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது, ஆனால் இது புதுசாக இருக்கும்பா, நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சான், என்னப்பா அப்படி சொல்லாமல் கொல்லாமல் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் மட்டும் இல்லை ரசிகர்கள்கிட்டயும் அந்த கேள்வி இருக்குது. ஆனால் இதே மாதிரி கல்யாணத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது, கல்யாணத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்ல நேரத்தில் பண்ணுங்க, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வட்டாரத்தோடைய கேள்வியாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிபட்டுச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் லைட்டாக தலை வலிக்குது, ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பிரம்மாண்ட படத்தில் ஜெயராம் இருந்ததை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு மகளா நடித்த ருக்மணி வசந்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இவங்க தான் ஒரு முக்கியமான ரோல் இந்த காந்தாரா படத்தில். அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் பார்க்க போகிறவங்களுக்கு புரியும். சரி, ஓகே. நம்ம ருக்மணி வசந்தை பற்றி பேசணும்னா இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேரு தான் ருக்மணி. ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் க்ரஷ்.
இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த க்ரஷ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் சரியாக பேலன்ஸ் பண்ணுறாங்க அவங்க, அதாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரஷ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா என்னை சந்தோஷப்படுத்துது, ஆனால் இது எல்லாமே தற்காலிகம் அப்படின்ற யதார்த்தத்தை சரியாக புரிஞ்சிருக்காங்க ருக்மணி அவர்கள். ஏன்னா நல்ல படங்கள் கொடுக்கும்போது க்ரஷ் அந்த மாதிரி எல்லாம் பேர் வரதான் செய்யும், அடுத்து ஒரு சர்க்கிள் வந்தால் அப்படியே எல்லாமே மாறிடும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப துல்லியமாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே அவங்க நடித்த படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்தா சாகர தாட்ஷா எல்லோவில் அப்படிங்கிற ஒரு கன்னட படம். இந்த படத்தில் பிரியா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னும் நம்ம ருக்மணி வசந்த் அவர்களை பிரியா அப்படின்னு தான் கர்நாடகாவில் கூப்பிடுறது இவங்களை ரொம்ப பெருமைப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடித்த ரொம்ப சிம்பிளான கேரக்டர், என்னதான் பிரம்மாண்டமான படம் காந்தாரா நடித்தாலும் இன்னும் சிம்பிளான கேரக்டரில் இருந்த அந்த பிரியான்ற பேரை வச்சு கூப்பிடுறது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் பிரம்மாண்டமான படங்களில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு பார்த்தா நான் சிம்பிளான நகைச்சுவை கலந்த காதல் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்பா இப்போ இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் தானே புது ரூட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் நானும் பழைய ரூட்டை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ருக்மணி வசந்த் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த திரையுலகமும் திரும்பி பார்க்க வச்ச ஹாலிவுட் படங்கள் ஏன் திரும்பி பார்க்க வச்சா அப்படி சொன்னால் இவங்க மட்டும்தான் விண்வெளியில் வந்து படம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இவங்களோட ரியல் லைஃபே அட்டகாசமாக இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது சம்பவம்னு சொல்லலாம். இந்த சம்பவத்தை நம்ம டாம் க்ரூஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. எம்ஐ அப்படின்னு சொன்னால் அந்த எம்ஐயில் எத்தனை பார்ட்டு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்ம டாம் க்ரூஸ் அவர்கள் மட்டும்தான். டாம் க்ரூஸோடைய பர்சனல் லைஃப்குள்ளே போனோம் அப்படி சொன்னால் ஆல்ரெடி 1987 இவருடைய முதல் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் 1990 டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷமே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பித்தார். இப்படியே இவரோட மேரேஜ் வாழ்க்கை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 திருமணம் ஆயிடுச்சு. இப்போது 4வது திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாராமா. ஹாலிவுட் நடிகையான ஆனா டி ஆர்மஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோயினை நம்ம டாம் க்ரூஸ் அவர்கள் 4வது திருமணமாக செய்ய போகிறாரு. இது சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவங்களோட திருமணம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா சாதாரண ஒரு மண்டபத்திலயோ இல்ல ஷிப்லயோ இல்ல ஃபிளைட்லயோ இல்ல அதுக்கும் மேல நம்ம ஐ படத்துல வர மாதிரி இன்னும் ஒரு படி மேல அப்படின்ற மாதிரி விண்வெளியில திருமணத்தை நடத்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். என்னப்பா சொல்ற, விண்வெளியா? ஆமா, ஒருவேளை இவங்களுடைய திருமணம் இந்த ஸ்பேஸ்ல நடந்தா முதல் முறையா விண்வெளியில திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு நபர் அப்படின்ற பேரு நம்ம டாம் க்ரூஸ் அவர்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே. இதெல்லாம் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் என்ன, கிட்டத்தட்ட 25 வருஷமா. நம்ம சேட்டன்களுடைய சாதனையை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இவங்க சினிமா வட்டாரங்களில் சாதனை படிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ ரீசெண்டாக வெளியான லோகா சாப்டர் 1 படத்தை பற்றி தான் பேசுகிறேன். டொமினிக் அருணோட இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷனோட நடிப்பில் 30 கோடியில் உருவான இந்த படம் 300 கோடி ரூபாய் வசூல் சாதனை. அப்பா, இவ்வளோ பெரிய வசூல் சாதனையாக மலையாளம் இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் அடையலை. இதுக்கு முன்னாடி எம்புரான் அப்படின்ற மோகன்லாலோட படம் 260 கோடி வசூல் சாதனை அடிச்ச நிலையில் இப்போ நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய வசூல் சாதனை 300 கோடியை தாண்டிருச்சு. மோகன்லாலே பீட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து இவங்களை திரும்பி பார்த்துருக்கு. இப்போ கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த லோகா படம் திரைக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறமா இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் இந்த படத்தோட 2 படம் வந்தது மலையாளம் இண்டஸ்ட்ரியில். ஒன்று பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்களுடைய ஹிருதயபூர்வம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அவரோட நடிப்பில் அந்த படத்திலும் கல்யாணி பிரியதர்ஷன் இருந்தாங்க, ஓடும் குதிரா சாடும் குதிரா. இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு மறந்துடுச்சு. சரி, ஓகே. இந்த 2 படமும் ஓடிடியில் வந்து 1 வாரம் ஆகுது. ஆனால் இன்னும் இந்த லோகா சாப்டர் 1 படம் தேட்டரில் அசத்தலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இந்த படம் எப்போதான்ப்பா ஓடிடிக்கு வரும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்கும்போது அதுக்கான ஒரு பதிலை கொடுத்துட்டாங்க. அதாவது லோகா சாப்டர் 1 அக்டோபர் 20ஆம் தேதி ஓடிடிக்கு வரும் அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கு. இந்த ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களாம். அது என்ன, இந்த விஷயத்த நாளைக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால சினிமா 2.0க்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துருவோம். இது சினிமா 2.0.